Question number 4. Express the following decimal expressions into the rational numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 0.24. இதில் 24க்கு வந்து பார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம்மு. ஸோ வந்து இந்த சம் இல்லை, இந்த மாதிரி டைப்பில் வந்து கேட்பாங்க. ஸோ ஈஸி தான். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறது ப்ரொசீஜரை, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். ஸோ 0.24ன்னு இருக்குது. இதில் இந்த 24க்கு மட்டும்தான் பார் இருக்குது. ஸோ அதை நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ 0.242424ங்கிறது கண்டினியூ ஆகுது. இந்த பாருக்கு மீனிங் வந்து அந்த வேல்யூ வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.2424 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷனாக ஒரு ஃபஸ்ட் லைனாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் லைன். இது என்னென்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0.242424. ஓகேங்களா? எக்ஸெட்ரா. லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன 1 2 தானே, ரெண்டு லென்த்து வந்து 1 and 2 1 2. ஸோ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் வந்து 2 அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருந்ததுன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்குதோ அதால் நம்ம அந்த நம்பர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே 2 இருக்குது. ஸோ நான் 100ஆல் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதே இங்கே 3 எனக்கு இருந்ததுன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இதே எனக்கு 1ன்னு இருந்ததுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 100x ஈக்குவல் டு 0.24 இன்ட்டு 100. ஸோ 100னா 2 digits வந்து தள்ளி வரும். ஸோ 100x ஈக்குவல் டு 24.24 இன்ட்டு 24. இது நான் வேணால் பண்ணி காமிக்கிறேன். 0.24 இன்ட்டு 100. ஸோ 100ங்கிறது 2 டெசிமல் தள்ளி வருமா, அப்போ 24ன்னு வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்ரெடி 2424 எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த 2424 தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது என்னோட 2ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூவை எக்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து அதோட லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் த டெசிமல் வந்து ஃபைன் பண்ணுறேன். தேர்டு ஸ்டெப் வந்து இதில் 2ன்னு கிடச்சிருந்தா அந்த அந்த அளவுக்கு வேல்யூஸால் நான் மல்டிப்ளை பண்ணணும். அதே 2ன்னு கிடச்சிருக்கு, ஸோ 100. அதே 1ன்னு கிடச்சா 10, 3ன்னு கிடச்சா 1000, 4ன்னு கிடச்சா 10,000. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் திஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ டிஜிட்ஸால் மல்டிப்ளை பண்ணணுங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் ஹியர் 2. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ஸ்டெப் 1 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது. அதை நான் ஸ்டெப் 2வாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணுறேன், ஸ்டெப் 2வை வந்து ஸ்டெப் 1ஆல் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ சப்ராக்ட் ஸ்டெப் 2 மைனஸ் ஸ்டெப் 1. ஸோ 100x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24.24 மைனஸ் 0.2424. இதை தான் நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் 99x, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 100ல் 1 போச்சுன்னா 99. ஸோ 99x ஈக்குவல் டு 24.2424 மைனஸ் 0.2424. ஸோ இதில் போச்சுன்னா 24 எல்லாம் கேன்சல் ஆயிரும். 24 மைனஸ் 0 24. ஸோ 24 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 19 அப்படிங்கிறதா. எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 99. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ப்ரீவியஸாக என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணோம் அதே ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ 2.327ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2.327. ஸோ 2.327, இந்த 327ங்கிற வேல்யூ வந்து கண்டினியூ ஆகும். அதுதான் இந்த பாரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி மென்ஷன் 2.327 327 எக்ஸெட்ரா.
ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் இதை வந்து என்னவா பண்ண போகிறேன், எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2.327327. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். என்ன இருக்குது, 1 2 3. ஸோ லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 3 அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு ஃபைன் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் என்ன, 3. 3னா என்ன, 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 1000x ஈக்குவல் டு 2.327327 இன்ட்டு 1000. 1000x ஈக்குவல் டு 2.327.327327 இது கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போது 2 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 1ஆல் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், 1000x மைனஸ் எக்ஸா ஈக்குவல் டு 2.2327.327327 எக்ஸெட்ரா மைனஸ் 2.327327. இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 1000லேருந்து 1x போச்சுன்னா என்ன வரும், 999x ஈக்குவல் டு, இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். 2327.327 எக்ஸெட்ராவா. ஸோ இங்கே 2.327 எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் போச்சுன்னா 0 0 0. 7ல் 2 போச்சுன்னா 5 2 3 2. ஸோ 2325 கிடைக்கும். ஸோ 2325. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2325 டிவைடட் பை 999. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். -5.132 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகிற மாதிரி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா பார் எதுவுமே கொடுக்கல. ஸோ சிம்பிள், நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதால் நாம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணனா நமக்கு முடிஞ்சுது. இதுதான் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ 5.132 மைனஸ் 5.132 அதை வந்து 1 2 3 ஆஃப்டர் பாயிண்ட் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 1000ஆல் நாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அதுதான் 3ங்கிறது என்ன, லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து இங்கே 3. 1 2 3 இருக்கா, ஆஃப்டர் பாயிண்ட் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3. ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 மைனஸ் 5.132 இன்ட்டு 1000 டிவைடட் பை 1000. ஸோ 1000ஆல் இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். 5132 டிவைடட் பை 1000 கிடைக்குமா. ஸோ 5132 டிவைடட் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ இது எதால் பாசிபிள், இது ரெண்டுக்கும் காமனான ஒரு டேபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து 4th டேபிளில் இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள். 4th டேபிளால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு 4 4, ரிமைனிங் வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஸோ 11. ஸோ 4 இன்ட்டு 2 8, 11 மைனஸ் 8 3. அப்போ 3 நெக்ஸ்ட்டு டிஜிட் 3 இறக்குறேன், 33. ஸோ 8 இன்ட்டு 4 32, ரிமைனிங் 1 2 கிடைக்கும். ஸோ 4 இன்ட்டு 3 12, ரிமைனிங் எனக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ 1 2 8 3. ஸோ கீழே 1000ம் வந்து செகண்ட் 4th டேபிளில் பாசிபிளா, இங்கே போடுறேன் 1000 4th டேபிள். ஜீரோ, அந்த 0னால 0 தான். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 250. ஸோ இது பாசிபிளா, மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. மைனஸ் 1283 டிவைடட் பை 250. இதுதான் இதுக்குரிய ஆன்சர், தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் 3.17 சொல்லியிருக்காங்க. இதில் 7 மட்டும்தான் ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 7க்கு மேலே தான் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, லெட் கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3.1777. இதை வந்து நான் என்னோட ஈக்குவேஷன் 1 நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் ஃபைன் பண்ணுறோம். ஆஃப்டர் பாயிண்ட் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டிஜிட்ஸ் இருக்குது, 1 2. ஸோ 2. ஸோ இப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பிகாஸ் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து
சேம் நான் ப்ரீவியஸாக சொன்ன சம் மாதிரி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும், இந்த மாதிரி போட்டாலும் கிடைக்கும். ஸோ நான் வந்து 10ஆல் ஃபஸ்ட்டு வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். 10ஆல் ஃபஸ்ட்டு இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x 31 0.777 கிடைக்கும். என்னோடய ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டிஜிட்டை நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ஒன் மோர் 10ஆல் செகண்ட் இதை வந்து ஒன் மோர் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 100x 10 into 10ன்னா 100. ஸோ 100x 317777 கிடைக்குது. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 3னா நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. ஃபஸ்ட்டு 1 டிஜிட் 10 எடுத்துகிட்டு ஸோ இந்த வேல்யூ கூட இன்னொரு டிஜிட்டை ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் டேரெக்டாக 100ஆல் பண்ணாலும் அது கரெக்டு தான். எக்ஸாம்பிள் அதை ப்ரீவியஸாக நம்ம போட்டோம்ல அந்த சம். ஸோ இங்கே பாருங்கள் 3.17 இதை வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து 1. பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் ஹியர் 2 ரைட். ஸோ 3.17777 வருது. இது என்னோட 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது 2வை வந்து நான் 3ஆல் ஸோ இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2வை வந்து மைனஸ் இப்போது 100ஆல் பண்ணிக்கிறேன். நான் 3.1777 கிடச்சிச்சு. இது என்னோடய ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10ஆல் நான் பண்ணுறேன். ஏன் நான் 10ஆல் பண்ணுறேன்னா இங்கே இப்போது ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம், இங்கே பாரில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதுங்காட்டி நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 2ஆல் இது ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக நம்ம சம் பார்த்தோம்ல அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்டெப் வந்து அன்மாராக ஆட் பண்ணுறேன், 10ஆல் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கே இருக்க இந்த 1 வேல்யூவையும் நான் இந்த பக்கம் நான் 7ஐயும் நான் இங்கே கொண்டு வரணும். அப்போ தான் எனக்கு 0 பண்ண முடியும். இல்லாட்டி இப்போ 2வை வந்து 1ஆல் நான் மைனஸ் பண்ணேன்னா 3177 இருக்குது. ஸோ 3.1177 தான் நான் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 இருக்கும். நம்மளோட டார்கெட்டே என்ன? பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 0 பண்ணணும். இங்கே மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 31.77 கிடைக்குமா? இப்போ வந்து 2ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 286.00 கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து டார்கெட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூஸ் வந்து 0 வரணும் மைனஸ் பண்ணனா. ஸோ 2வை வந்து 10ஆல் இந்த செகண்ட் இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது 100x 10 into 10 100x. ஸோ இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 அப்போ 7 ஒரு டிஜிட் வந்து இங்கே வரும். ஸோ 317.77 வரும். ஸோ இப்போ வந்து 3ஐ வந்து 2ஆல் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணும்போது 100x மைனஸ் 10x. ஸோ 317.77 மைனஸ் 31.77 நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 286. 90x ஈக்குவல் டு 286 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 286 மைனஸ் இந்த பக்கம் இருக்க 90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 90. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 143 divided by 45 கிடைக்கும். ஸோ 143 divided by 45 தான் இதோட ஆன்சர். ஆஸ் யூஷுவல் நார்மலாக கேன்சல் பண்ணுறோம். 286 90 கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 143 divided by 45 கிடைச்சிச்சு. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 17.215 இதில் 15 தான் ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17.215 ஈக்குவல் டு 17.215 எக்ஸெட்ரா. ஸோ லெட் இதை வந்து நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 17.215. ஸோ இதை வந்து நான் ஒன்றா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ லென்த் ஆஃப் பீரியட் என்ன? பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிபல் வந்து 3. அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 3னா எதால் பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எதை ஈக்குவேஷன் 1 வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? 17.215.1515 இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 10x. நெக்ஸ்ட்டு
ஈக்குவேஷன் 1 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துருமா, இந்த எக்ஸட்ராவாக 1.15 இங்கே இருக்கிறது மட்டும் இங்கே இருக்குமா. ஸோ அதுக்காக 1 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது, 10x ஈக்குவல் டு 172.151515 கிடைக்கிது. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன் 3ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 1000 மைனஸ் 1000x மைனஸ் 10x. ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது, 17043 கிடைக்கும். பிகாஸ் 1515 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 இருக்குது. இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 17215 மைனஸ் 172, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 17043 கிடைக்கிது. ஸோ 1000 மைனஸ் 10ன்னா 990x கிடைக்கிது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ மல்டிபிகேஷனுக்கு இது பண்ணால் டிவிஷனாக மாறும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 5681 டிவைடட் பை 330. ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் வந்து மைனஸ் 21.213 7க்கு வந்து பார் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மட்டும் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் இதை வந்து கண்டினியூ ஆகிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21.2137777. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ஆக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் என்ன, 4. ஸோ 1 2 3 4. ஸோ 4 அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபோர்னா என்ன, 10,000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × 10,000. ஸோ 10,000 அதை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10,000x ஈக்குவல் டு மைனஸ் 2137.777 வரும். இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுக்காக நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு ஈக்குவேஷன் 1 வந்து என்னன்னு கிடச்சிருக்கு, 0.23. ஈக்குவேஷன் 1 வந்து 213377 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ணுறக்காக நான் 77 எனக்கு வரதுக்காக எகெயின் நான் வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் 21,213.777 கிடைக்கும். அது வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2ஐயும் 3ஐயும் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 10,000 மைனஸ் 1000 வந்து 9,000 எக்ஸு. ஸோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். பிகாஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 77 தான் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 77 தான் இருக்குது, 0 ஆயிடும். ஸோ மைனஸ் 21,21,37 மைனஸ் 21,21,3. ஸோ இதே மைனஸ் பண்ண என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா. ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மைனஸ் தான், என்ன ப்ளஸ் ஆனாலும் இது மைனஸ் தான். ஸோ மைனஸ் 19,0924 கிடைக்கிது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிகேஷனுக்கு டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 9,000. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?